தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், அன்பு பாசம் அப்படின்னு குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் வீட்டை நீங்கள் சின்னதாக கட்டுங்க. பெருசாக கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்? எங்கள் வீட்டில் சோஃபா செட் இருக்குது, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, டிவி இருக்குது, ஹால் இருக்குது, பால்கனி இருக்குது, மொட்டை மாடி இருக்குது, கார் இருக்குது, கார் ஷெட்டு இருக்குது, இப்படின்னு சொல்லிட்டு 2-3 வேலைக்காரங்க வேறு இருக்காங்க. இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டை நீங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆடம்பர வசதிகள் தான். அதை தான் நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் டைல்ஸ் போட்டிருக்கோம், அது இருக்குது, சோஃபா செட் இருக்குது, இப்போ புதுசாக ஒரு டிவி, கார் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ஆடம்பர வசதிகள் தான். ஒருவேளை நீங்கள் சின்ன வீட்டில் வசிக்கிறீங்க, சிறியதாக ஒரு வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பெருசாக நீங்கள் சோஃபா செட்டு எதுவும் போட முடியாது, அல்லது நீங்கள் அதெல்லாம் இல்லை, நீங்கள் பாயில் தான் படுக்கிறீங்க அப்படின்னா பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் எதுவுமே இல்லை. ஆடம்பரம் வீட்டையும் பெருமையாக சொல்ல முடியாது, ஏன்னா வீடும் சிறிய அளவில் தான் கட்டியிருக்கீங்க. அப்படின்னா அந்த வீட்டை நீங்கள் பெருமையாக பிறரிடம் பேச முடியாது. அப்போ உங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு பெருமை தேவை, உங்கள் குடும்பம் சார்ந்த ஒரு பெருமை உங்களுக்கு தேவை. அப்படின்னா உங்கள் குடும்பத்தோட பெருமை எதுவாக இருக்கும்? ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிற உங்களுக்கு அன்பு பாசம், அந்த வீட்டில் உள்ளவங்க ஒற்றுமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், ஒன்றா உட்காந்து பேசுவோம். அப்புறம் எங்கள் கணவன் மனைவி, நானும் என்னுடைய மனைவியும் அல்லது நானும் என்னோட கணவரும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், நல்ல லவ், எங்களுக்குள்ள நல்ல ஒரு செக்ஸு, ஒரு உடல் உறவில் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஏன்னா இதுதான் உங்கள் பெருமையாக மாறும். உங்களுடைய பெருமை எது? உங்களுடைய அடையாளம் எது? உங்களுடைய பெருமையின் அடையாளம் எது? ஆடம்பரமான வசதிகளா அல்லது இந்த அன்பு பாசமா, மகிழ்ச்சியா, குடும்பத்தில் நிலவும் ஒற்றுமையா? எது உங்களுடைய பெருமையின் அடையாளம்? இல்லை எங்கள் வீட்டில் பெரிய டிவி, பெரிய சோஃபா செட்டு, பால்கனி, கார் செட்டு, புதுசாக இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கோம், 2 வீலர் வாங்கியிருக்கோம், இதுதான் எங்களுடைய பெருமையின் அடையாளம் அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறீங்களா? அல்லது ஏதாவது ஒன்று தான் சொல்லிடணும், ரெண்டையுமே நான் சொல்லுவேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன் அப்படின்னா அது எல்லாருக்கும் பொருந்தது. பெரும்பான்மையானவர்கள் எளிமையானவர்கள். அப்போ அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தான் பெருமையாக நினைக்க முடியும். ரொம்பவும் வலிமையானவர்கள், ரொம்பவும் வன்மையாக முரட்டுத்தனமாக உழைக்கக்கூடியவங்க தான் கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான் 2 விதமான பெருமைகளையும் தங்கள் வாழ்க்கையில் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்கள் நிறைய பணம், ஆடம்பர வசதிகளுக்காக ஓடி ஆடி உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக போயிடும். மகிழ்ச்சியாக வாழவே முடியாது, ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது. உங்கள் வீட்டில் நிறைய பணம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஓடி ஓடி பணத்தை நல்ல தொழில் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு ஆடம்பரமான வசதிகளை உங்களால் சேர்த்து வைக்க முடியும். ஆனால் உங்களுக்கு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்புறம் நீங்கள் நிறைய ஆடம்பரமான வீடு, பெரிய வீடு, நிறைய வசதிகளை சேர்த்துட்டிங்கன்னா அதை தக்க வைக்கணும். அந்த வசதிகளை தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கணும். அப்புறம் அதுக்கே நிறைய பணம் தேவை. ஆக நீங்கள் உங்களுடைய பெருமையின் அடையாளமாக நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். நீங்கள் கார் உங்கள் வீட்டில் உள்ள காரு, சோஃபா செட்டு, பெரிய டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, இதை சொல்கிறீங்களா? இது உங்களுடைய பெருமையா? அல்லது பெரிய வீடு, இது உங்களுடைய பெருமையா? அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லோரும் ஒன்றா உட்காந்து நிறைய பேசுவோம், கதை பேசுவோம், உட்காந்து நல்லா ஒன்றா உட்காந்து எப்போவும் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அல்லது அந்த மாதிரி. அப்புறம் கணவன் மனைவி இருவரும், என் மனைவி நானும் ரொம்ப ஒத்துமையாக இருப்போம், நாங்கள் ரொம்ப லவ் பண்ணிகிட்டே இருப்போம், நான் எப்போ லேட் ஆனாலும் என் ஒய்ஃபு என்னை ஃபோன் பண்ணி தொலை பண்ணி, இந்த மாதிரி இதை பெருமையாக நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒன்றை தான் பெருமையாக நினைக்கணும். அப்போது நீங்கள் அன்பு பாசம், இது காதல் காமம், இதை நீங்கள் பெருமையாக நினச்சாதான் அதில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ஆடம்பரமான வசதிகள், காரு, டிவி, பெரிய வீடு, டைல்ஸ் போட்ட அந்த தரை, பெட்டு, இதை பெருமையாக நினச்சிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், அதில் தான் உங்களுக்கு கவனமும் ஏற்படும், அதில் தான் உங்களால் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் ஆசைப்பட முடியும். 2க்குமே ஆசைப்பட்டால் அது சாத்தியம் இல்லை. ஆடம்பரமான வசதியும் எனக்கு வேணும், ஒரு குழந்தைகளோட குடும்பமாக ஒற்றுமையாக காதல் காமம் இதுவும் வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படும் போது அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே உங்களுக்கு தினசரி வாழ்க்கையில் பெரும்பாலும் ஓடி ஓடி உழைச்சி தினசரி வாழ்க்கையில் எல்லா நேரமும் அதுக்கே செலவாயிடும். அப்போது நீங்கள் ஒரு நண்பர்களோட ஒரு நட்புக்காகவோ, விளையாடுறதுக்காகவோ, குடும்பத்தோட நேரம் செலவழிப்பதற்காகவோ, கணவனும் மனைவியும் காதலிப்பதற்காகவும், காமத்தில் ஈடுபடுவதற்காகவும் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அப்போ இதை நீங்கள் பெருமையாக சொல்ல முடியாது. அப்போ ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் பெருமையாக சொல்ல முடியும். நீங்கள் அதுவே குடும்பத்தோடு இருக்கீங்க, எப்போ குடும்பமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரு அன்பு பாசம், காதல் காமம், நட்பு, நண்பர்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான முடியாது உங்களால்.
நிறைய பணத்தை உங்களால் சம்பாதிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து குடும்பத்தோடு நிறைய நேரம் செலவழிக்க ஆசைப்படுறீங்க, கணவனோடும் மனைவியோடும் குழந்தைகளோடும் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் ஆசைப்படணும். அதனால் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டுமே நீங்கள் ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அன்பு, பாசம், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அப்புறம் காதல், காமம் இதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு தேவையான அளவு ஒரு 8 மணி நேரம் மட்டும் தொழில் செஞ்சுட்டு மீதி இருக்கிற நேரம் நண்பர்கள், அப்புறம் வீடு, குடும்பம், குழந்தைகள், கணவன், மனைவி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுங்க. ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுங்க. சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அன்பு, பாசம், காதல், காமம் இதெல்லாம் வந்து ஒருவருக்கு ஒரு பெருமையாக மாறும். இது அவரின் பெருமையாக மாறும். அவரின் பெருமையின் அடையாளமாக மாறும். காதல், காமம், எனது பெருமை எனது காதல், எனது பெருமை எனது குடும்பம், எனது பெருமை எனது குழந்தைகள், எனது பெருமை எனது கணவன், எனது பெருமை எனது மனைவி அப்படின்னு வரும். எனது பெருமை எனது காமம் அந்த மாதிரி மாறும். இல்லது நீங்கள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆடம்பரம் தான் தேவை அப்படின்னா அப்போ உங்களுடைய பெருமை அதுவாக மாறும். அப்புறம் நிறைய நோய் வந்துடும். நீங்கள் ஆடம்பரமான வீட்டுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கு அதுதான் உங்களுடைய பெருமையாக இருக்கணும்னு நினைக்க ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு உடம்புல நோய் வந்துடும். ஏன்னா பணம்னு ஓடி அலைஞ்சி டென்ஷன் அலைஞ்சி கடைசியில் என்ன ஆகும்? கடைசியில் நோய் வந்துடும். ஆடம்பரம் நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க. பணத்தை சம்பாதிச்சு நல்ல உணவு அது இதுன்னு சாப்பிட்டு உடம்பு குண்டாகி கண்ட உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல், உடற்பயிற்சி எதுவும் இல்லாமல், உடல் உழைப்பு எதுவும் இல்லாமல் கடைசியில் நோய் வந்துடும். அதனால் ஆரோக்கியமாக இருக்கணுமா, எளிமையான வீட்டில் வசிக்கணும், சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும். குடும்பம், சந்தோஷம், உடம்பு ஆரோக்கியம், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இதெல்லாம் சிறிய வீட்டில் தான் அது சாத்தியம். சிறிய வீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். குறைந்த வருமானம், சிறிய வீடு, அப்போ தான் உங்களுடைய வேலைகள்லாம் நீங்களே செய்வீங்க. பெரிய வீடுன்னு போயிட்டிங்கன்னா எல்லா வேலையும் வேலைக்கு ஆள் வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் வேலைக்காரங்களை வச்சு செஞ்சுப்பீங்க. அப்போ உங்களால் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க பெரிய வீடுகளில் வசிக்கிறவர்கள் சோம்பேறியாக தான் இருப்பாங்க. நல்லா பாருங்கள், பெரிய வீட்டில் வசிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஆடம்பர வீட்டில் வசிக்கிற பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சோம்பேறியாக தான் இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் வேலைக்காரங்களை வச்சு செஞ்சுப்பாங்க. உடல் உழைப்பில் சோம்பேறியாக கடைசியில் நோய் வந்துடும். உடல் பருமன் ஏற்பட்டு நோய் வந்துடும். அதுவே நீங்கள் சின்ன வீட்டில் வசிக்கிறீங்க, சிறிய வீடுகளில் வசிக்கிறீர்கள் என்றால் அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லா உடல் உழைப்பில் ஆர்வமாக இருப்பாங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது பேசுவாங்க, பேசுகிறதும் ஒரு உழைப்பு தான் பேசுகிறது. அதுவே பெரிய வீடுகளில் வசிப்பவர்கள் ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு தனித்தனியாகவே இருப்பாங்க பெரிய வீடுகளில். மற்றவன்கிட்ட பேசுகிறதே ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவே சிறிய வீடுகளில் வசித்தால் அடிக்கடி பார்த்துப்பாங்க, முகம் பார்த்து பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் சிறிய வீடு தான் ஒரு அன்பு, பாசம், காதல் இதனை பெருமையாக நினைக்கிறவங்க இருக்காங்க. அந்த உலகத்தில் அன்பு, பாசத்தை பெருமையாக நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆடம்பரத்தை பெருமையாக நினைக்கிறவங்க இன்னொரு பகுதியினர். நீங்கள் எதை பெருமையாக நினைக்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு வாழ்க்கையை தேடி நீங்கள் போங்க.